வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் கோழி ஈரல் வறுவல், சிக்கன் லிவர் ரோஸ்ட் செய்யலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மண் சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். இன்றைக்கி மண் சட்டியில் நல்லா மணக்க காரசாரமான கோழி ஈரல் ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். சட்டி நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். ஈரல் பிரட்டலுக்கு நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் தான் ஃபேவரட். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி ஊற்றிக்க போகிறோம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கோழி ஈரல் பிரட்டல் ரொம்ப சுலபமானது. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆட்டு ஈரல் பிரட்டல் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதோடைய லிங்க் நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் 1 கப்பு நம்ம போட்டுக்கிறோம். தீபாவளி நேரங்கிறனால வெடி வெடிக்கிறாங்க, கண்டுக்காதீங்க. இப்போ கருவேப்பிலை 1 கொத்து போடுறோம். இது நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 3 வரமிளகாயை நம்ம போடுறோம். நம்ம வரமிளகாய் போடும்போது இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கணும். அதையும் நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கோழி ஈரல் 500 கிராம் நம்ம எடுத்துருக்கோம். இதை இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் போட்டுக்க போகிறோம். ஈரல் நம்ம போட்டுக்கலாம்.
ஈரல் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ மஞ்சள் தூள் நம்ம போடுறோம். தேவையான அளவு கல்லுப்பு நம்ம போட்டுக்கிறோம். இது ரெண்டையும் ஈரலோட நல்லா நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ அரைச்ச சோம்பு பவுடரை நம்ம தூவிக்கிறோம். இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். தண்ணி வரும் பொழுது நம்ம சோம்பு பவுடர் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃப்ளேவர் இறங்கி ஈரலுக்குள்ளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். மிளகாய்த்தூள் போடுறோம். அடுத்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா நம்ம இது மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஈரல் வேகட்டும். இப்போயே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஈரல் நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியிலே அது விடுற தண்ணியிலே நல்லா வேகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டே இருந்திருக்கோம். அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சனால நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், ஈரல் நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. மிளகு பவுடரை தூவ போகிறோம். மிளகுத்தூள் எப்போவுமே இறக்கிறதுக்கு முன்னாடி தூவினா அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தலைகளை நம்ம இது மேலே அப்படியே தூவி விட போகிறோம். ஸோ நறுக்கி வச்ச மல்லித்தலைகளையும் நம்ம மேலே தூவி விட்டு லைட்டாக ஒரு பெரட்டை நம்ம கிண்டி விட்டுறோம். அவ்வளோதான். இப்போ சுவையான கோழி ஈரல் வறுவல் சாப்பிட தயாராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வாசமும் நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையலும் சாப்பாடும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.